ஜஸாக்குமுல்லா ஹைரன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹ். கருத்தரங்கத்தின் நிறைவான கருத்தை வழங்குவதற்காக வேண்டி வலுவான தொண்டர்களை உருவாக்கியதில் என்ற தலைப்பின் கீழ் மதுரை தாருல் உலமா அலுவலகத்தின் மேலாளர் மௌலவி நௌஷாத் அலி பாக்கவி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ ஷஃபீனா வ ஹபீபினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதி வ பாரிக் வஸல்லம். சிறப்பான கருத்தரங்கத்தினுடைய நெறியாளராக மேடையில் ஜலாலயத்துடனும் மேடைக்கு வெளியே ஜமாலியத்துடனும் எப்பொழுதும் புன்னகை தவள காட்சி தரும் ஜமாலி உஸ்தாத் அவர்களே, எனக்கு முன்னால் கருத்தரங்கத்தை பட்டிமன்றமாக மாற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய கருத்துரையாளரே, அதற்கு முன்னால் தங்களுடைய தலைப்பின் கீழ் சிறப்பான கருத்துரை வழங்கிய கருத்துரையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு ஏந்தல் நபியை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்? அதற்கான 5 பார்வைகளில் ஒரு பார்வை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வலுவான தொண்டர்களை உருவாக்கி சென்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நபி அவர்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களை தாண்டி இன்ன பிற சமுதாயத்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த தலைவரையும் சமகாலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இறப்புக்கு பின்னால் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார்கள். சமகாலத்தில் ஒரு தலைவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் நிறைய முரண்பாடுகள் கருத்துக்கள் இருக்கும். ஆனால் வாழும் காலத்திலேயே எல்லாராலும் தன்னுடைய தொண்டர்களை உறுதியாக தொண்டர்களாக மாற்றி சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். தொண்டன் என்று சொன்னால் தொண்டு செய்பவன், தொண்டு என்று சொன்னால் சேவை, சேவையாளனுக்கு காதிம் என்று பெயர். சஹாபாக்களை போல நபியவர்களுக்கு ஒரு காதிம் தொண்டர்கள் கிடைக்கவே முடியாது. தொண்டனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் வழிபடுதல், கட்டுப்பட்டு நடத்தல் தான் தொண்டனுடைய மிக முக்கியமான பணி. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான ஒரு வாசகம் புகாரியில் இருந்து நான் சொல்கிறேன். ஹுதைபியா உடன்படிக்கை, எனக்கு பின்னால் இம்தியாஸ் ஜவாஹிரி ஹஸ்ரத் அவர்கள் பேசி சென்றார்கள். ஹுதைபியா போர், அந்த போரிலே அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னால், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு முன்னால் சஹாபாக்கள் தங்களுடைய நபியவர்களோடு எப்படி இருக்கிறார்கள், அளவலாகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி எதிரி தரப்பிலிருந்து உருவா வந்து பார்க்கிறார் சஹாபாக்களை. இந்த காட்சியை பார்க்கிறார். சஹாபாக்கள் நபியவர்களோடு, நபியவர்கள் சஹாபாக்களோடு எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வரும்பொழுது பார்த்துவிட்டு தன்னுடைய சமுதாயத்திடம் போய் சொல்கிறார்கள், யா கௌமி வல்லாஹி லகது வஃபத்து அலல் முல்கி வ வஃபத்து அலா கைஸர வ கிஸ்ரா வ நஜாஷி. நான் எத்தனையோ வல்லரசு நாடுகளுடைய அரசர்களை பார்த்திருக்கிறேன், கைசரை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், நஜாஷியை பார்த்திருக்கிறேன், எல்லாரையும் சென்று பார்த்திருக்கிறேன். வல்லாஹி இன் ரைத்து மலிக்கன் கத்து யு அலிமா சுஹாபு மா யு அலிமா சுஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தலைவரும் தன்னுடைய அரசருக்கு, தலைவருக்கு இப்படி முஹம்மதுக்கு அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கண்ணியம் செய்வது போன்று வேறு எந்த தொண்டனும் இன்னொரு அரசனுக்கு இல்லை. சொல்வது உருவா முஸ்லிம் அல்ல. சொல்லிவிட்டு சொல்கிறார், எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்கள் விவரித்து பேசுகிறாய். வல்லாஹி இந்த நகம நகாவத்தன் இல்லா வகாத் ஃபி கஃபி ரஜுலின் மின்ஹும்.
வதலக பிஹா வஜ்ஹு வஜில்தஹு. அந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தலைவர் துப்பினால் அந்த எச்சில் தரையில் விழுவதில்லை. சஹாபாக்கள் தொண்டர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள். ஏந்திய எச்சிலை எடுத்து முகத்திலும் தங்களுடைய மேனியிலும் தடவிக் கொள்கிறார்கள். இதா அமர்ஹும் இப்ததரு அம்ரஹு, அவர் தலைவர் ஒரு கட்டளை ஏவினால் அந்த கட்டளையை அமல்படுத்துவதற்கு ஏந்தி கொண்டு ஓடுகிறார்கள். அவர் தொழுவதற்காக வேண்டி உது செய்கிறார். உது செய்த தண்ணீர் கீழே விழுவதில்லை. அந்த தண்ணீரை ஒது செய்து கீழே விழுந்த தண்ணீரை எடுத்து தங்கள் மேனையில் தடவிக் கொள்கிறார்கள். அதற்காக வேண்டி எக்கத்தத்தில் அடித்து விழுந்து போராடுகிறார்கள், போட்டி போடுகிறார்கள். தலைவரிடம் போய் பேசும் பொழுது தன்னுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்கிறார்கள். தலைவரை நேருக்கு நேர், பார்வைக்கு பார்வை, இப்படி நேரடியாக அவர் தலைவரை பார்ப்பதில்லை. தலீமன் லஹு, அந்த தலைவரை கண்ணியப்படுத்தும் விதமாக சொல்வது உருவா. தொண்டர்களை குறித்து சொல்கிறார். தலைவரிடம் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இவர்களா போய் முகமதை ஏதாவது ரெண்டு மிரட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மிரட்டுனா அவங்களுடைய கூட இருக்க தோழர்கள்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, இப்படிப்பட்டவர்களா ஓடி போவார்கள் என்று கருத்துப்பட உருவா போய் சொல்கிறார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். வலுவான தொண்டர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று. இப்படி ஒரு தலைவரை எங்காவது நாம் பார்க்க முடியுமா? அதே ஹுதைபியா போரிலே அந்த உடன்படிக்கையை ஜீரணிக்கவே முடியவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. எல்லாம் உடன்படிக்கை முடிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலா ஹக்கின் வஹும் அலா பாத்தில், நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இல்லையா என்று கேட்டார்கள். கால பலா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம். அலைஸ கத்தலனா ஃபில் ஜன்னா வ கத்தலாஹும் ஃபின்னார், நம்மில் போரில் கொல்லப்பட்டார் நம்மவர்கள் சொர்க்கத்திலும், அவர்கள் போரில் கொல்லப்பட்டார் நரகத்திலும் இருப்பார்களா? ஆம், இருப்பார்கள். அப்படின்னா நாங்க இறங்கி போகணும், நாம இறங்கி போகணும், வாங்க திரும்பி போய் அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கிறான் அது என்னன்னு பார்த்துருவோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்திலே முறுக்கி கொண்டு நிற்கிறார்கள். இப்னுல் கத்தாப், இன்னி ரசூலுல்லாஹ் லையனி அல்லாஹு அபதா. இப்னுல் கத்தாப், வேணாம், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நான் எடுத்து செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மறுபடியும் வேகமா போய் இதே வேகத்தோட போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே திரும்பவும் கேட்கிறார்கள், யா அபூபக்கர் அலஸ்னா அலா ஹக்கின் வஹும் அலா பாத்தில், நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இல்லையா? ஆமா, சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் தான் இருக்கிறார்கள். அலைஸ கத்தலனா ஃபில் ஜன்னா வ கத்தலாஹும் ஃபின்னார், நம்மில் போரில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலும் அவர்களில் போரில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் போவார்கள் தானே? ஆமாம், போவோம். அப்புறம் ஏன் நம்ம இறங்கி போனோம்? ரபி அவர்களிடத்தில் கேட்ட அதே வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதே வார்த்தை, நபி அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை சொன்னார்கள், இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்ககிட்ட போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாகவே ஆக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது, இந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி செல்லும் வழியிலே, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை இறங்கியதுனா ஃபதஹுன்ஹு, இதுவா ஃபத்ஹு, இதுவா வெற்றி என்று கேட்கும் பொழுது நாம் என்று சொன்ன பிறகு, ஓ இதுதான் வெற்றி என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த முடிவை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கிறார்கள். தொண்டர் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல தொண்டர். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே மாறாமல், அந்த சபையில் அவர்கள் இல்லை, அவர்கள் இல்லாத இடத்தில் தனியாக போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையும் மாறவில்லை. நபி அவர்களுடைய பதில் என்னவோ அதே பதில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில். தொண்டர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி இருக்க வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பத்ரு போர் சமயத்திலே மஷூரா செய்கிறார்கள். அந்த படையை அபூ சுஃபியான் கொண்டு வரக்கூடிய அந்த படையை வழிமறிப்பது என்று முடிவாகிவிட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே நின்று கொண்டு கேட்கிறார்கள், மஷூரா கேட்கிறார்கள், என்ன செய்யலாம், போய் அந்த படையை வழிமறிச்சிடலாமா என்று கேட்கிறார்கள். போர் இனிமேல் தான் நடக்கும். அபூ சுஃபியானுடைய அந்த வணிக கூட்டம் வருவதை இடைமறிப்பது, இதுதான் கான்செப்ட். இது மறிக்க முடியல, அவர் வேலை வழியே தப்பி போயிட்டாரு, அதுக்கு பிறகுதான் போர் நடக்குது. இந்த சின்ன வணிக படையை தடுப்பது சம்பந்தமாக நபி அவர்கள் மஷூரா செய்யும் பொழுது கேட்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்சன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்சன், செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு தயக்கம் என்ன? அபூபக்கர் சரி என்று சொல்லிவிட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி என்று சொல்லிவிட்டார்கள், இன்னும் என்ன தயக்கம்? பனு இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுறான், தங்கறதுக்கு ஊர் இல்லை. பனு இஸ்ராயீல்கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி சொல்றான், நீங்க பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், போய் பாருங்க, அவங்க கோமன் ஜப்பாரீன் மாடு மாடா ஆளுக இருப்பானுங்க, பார்த்து பயப்படாதீங்க, உள்ள போங்க, உங்களுக்கு வெற்றியை நம்ம தருவோம். இவ்வளவு பெரிய ஆளுகளை மாடு மாடா இருக்கானுங்க, இவனுங்களை போய் எப்படி அடிக்கிறது நீங்க யோசிக்காதீங்க, நீங்க போங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி தருவான்னு சொல்றான். இந்த வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய் நம்ம போர் செய்யணுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுஹப் யா மூசா ஃபதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்க ரப்பும் போய் அந்த ஊர்ல போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு பனு இஸ்ராயீல் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க இப்போ உங்களுக்கு சொல்லிடுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாருங்கள், நீங்களும் வாருங்கள், நாம் அல்லாஹ் நம்ம எல்லாரும் சேர்ந்து போரிடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுதும் நபி அவர்கள் சமாதானமாகவில்லை. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், மக்காக்காரங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காக்காரங்க, மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா மதீனாவாசி இல்லை. இப்போ என்ன கேள்வினா, நம்ம மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கோம், மதீனால இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இன்னும் வரலையே, அந்த பக்கத்திலிருந்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குரல் வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது மறுபடியும் கேட்கிறார்கள், என்ன செய்யலாம்? 3 பேர் சொல்லிட்டாங்க, முக்கியமான ஆளுங்க, இதுக்கு மேல என்ன பதில் வேணும், என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளுடைய தலைவர் எழுந்து நின்றார்கள், கேட்டார்கள், லக அன்னக துரிதுனா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எதுவும் சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிற மாதிரி தெரியுதே, திரும்ப திரும்ப கேட்குறீங்களே என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு, நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் கருத்து கேட்குற மாதிரி தெரியுதே என்று கேட்ட பொழுது, அஜல், ஆமாம், உங்களுடைய கருத்து என்னதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடத்தில் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது. லகத் ஆமன்னா பிக வ ஸத்தக்னாக வ ஷஹிதா அன்னமா ஜித பிஹி ஹுவல் ஹக். யா ரசூலுல்லாஹ், உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், நீங்கள் உண்மையாளர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த அந்த வேத உண்மை என்று நாங்கள் ஒத்துக்கொண்டோம். நீங்க என்னென்னலாம் நாங்கள் உங்களிடத்துல பையத் செஞ்சோமோ, வாங்க உங்களை நாங்கள் வச்சு பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுடைய பொறுப்பில் இருக்கீங்கன்னு என்னெல்லாம் உடன்படிக்கை உங்களிடத்தில் பையத்து செய்தோமோ அந்த பையத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் இன்னமும் அந்த பையத்தில் தான் இருக்கிறோம், அது ஒன்றும் முறிந்து விடவில்லை. ஃபம்து யா ரசூலுல்லாஹ் லிமா அரத்த, நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ அதை செயல்படுத்துங்கள். வநஹ்னு மஅக, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். ஃபவல்லதி பஅஸக பில் ஹக், அல்லாஹ் என் சத்தியத்தை கொண்டு எந்த அல்லாஹ் உங்கள் மீது உங்களை அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, லவிஸ்தாரத பினல் பஹர ஃபகுல்தஹு லகுல்லா மஅக, நீங்கள் வாருங்கள் இந்த கடலில் குதிப்போம் என்று சொல்லி நீங்கள் மூழ்க நாங்கள் பார்த்து கொண்டு நிற்க மாட்டோம். குல்லா மஅக, உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த கடலிலே மூழ்குவோம். மா தகல்லஃப மின்னா ரஜுலுன் வாஹிதுன், ஒருவர் கூட அன்சாரி சஹாபாக்களில் மதீனாவாசிகள், எங்களுடைய கருத்து தானே கேட்டீங்க, நாங்க ஏதாவது மாற்று கருத்து சொல்லுவோம் தானே நீங்க நினைச்சீங்க, எல்லாரும் குதிக்க நீங்களும் குதிச்சிருக்க, நாங்க மட்டும் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம்னு நினைக்காதீங்க, நாங்களும் உங்களோடு மூழ்குவோம் கடலிலே. மா நகரு அன் தல்காபினா அதுவனா கதன் இன்னா சபருன் ஃபில் ஹப்ரி சுதுகுன் ஐந்தல் லிகாயில அல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு நீண்ட உரையை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்துகிறார்கள்.
அப்பேற்பட்ட தொண்டர்களை, வலுவான தொண்டர்களை நம்ம கருத்து சொல்லணுமா என்ன அப்படின்னு சாத்திரதி இல்லான்னு ரொம்ப நேரம் இருந்தாங்க. திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்து எழுந்து நின்று, எங்களை என்ன அவ்வளோ லேசான தொண்டர்கள் நினச்சிட்டிங்களா? வாங்கன்னு சொல்லிட்டு காலவார விடக்கூடிய ஆளுகள் நினச்சிட்டிங்களா? யார சொல்லலாம், நீங்கள் எள்ளுனா எண்ணெயா இருப்போம், எள்ளெண்ணெயா இருப்போம் என்று சாதுபுரம் முஆத் ரலியல்லாஹுடைய கருத்தின் சாரம் இருந்தது. எப்படி தொண்டர்களை பக்குவப்படுத்தினாங்க தெரியுமா? ஏய் அப்படின்னு மிரட்டினாங்களா? கண்டிச்சாங்களா? அன்பால் தொண்டர்களை ஆட்கொண்டார்கள். எப்படி? உதாரணத்துக்கு ஒரு சொல், இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி. அந்த சஹாபியினுடைய மேனரிசம் ஹதீஸுகளில் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஜாலியான சஹாபி. கொஞ்சம் நம்மளுக்கெல்லே சில பேர் இருப்பாங்களே, கொஞ்சம் ஜாலியான அஜர்த்து அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜாலியான சஹாபி. என்ன செய்கிறாங்க, ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. சில பெண்கள் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு கூட நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வெளியே வர்றாங்க. அபு அப்துல்லா, அதாவது ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பட்ட பேர் அபு அப்துல்லா. யா அபா அப்துல்லா மா யுஜ்லிசுக இலைஹின்ன, இங்கே என்ன உட்காந்துருக்கீங்க, இங்கே என்ன உங்களுக்கு வேலை பெண்களோடு என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினச்சிட்டாங்க, ஆஹா மாட்டிக்கிட்டோம், ரசூல்லாட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னமாவது ஒன்று சொல்லி தப்பிக்கணும். என்ன சொல்லி தப்பிக்கணும்? யார் ரசூலல்லாஹ், ஜமலுன் லீ ஷரூதுன், என் ஒட்டகம் ஓட்டி போச்சு, இப்போ அனப்தகை லஹு கைதன், பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனேன், அதை பற்றி விசாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா என்ன நடக்குது? ஒருத்தருடைய மேனரிசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு மாணவன் நம்ம முன்னால் உட்கார்ந்துருக்கிறான், மாணவனை பற்றி உஸ்தாதுக்கு தெரியாது அவனுடைய மேனரிசம் என்னன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் எப்படின்னு தெரியும், சரி சமாளிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குணத்தை மாற்றுகிறார்கள். ரசூல்கிட்ட போய் ஒரு பொய் சொல்லிட்டாங்க, இந்த பொய் சொல்லும் சுபாவத்தை மாற்றுறாங்க. தொண்டர்களை பக்குவப்படுத்துகிறார்கள். எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள்? எப்பெல்லாம் வழியில் பார்த்தாங்கனாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கு அபா அப்துல்லா மா ஃபால ஷராது ஜமாலிக், அபு அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன ஒட்டகம் ஓடி போச்சு அது என்ன ஆச்சுன்னு கேட்குறது. எப்போ பாதையில் பார்த்தாலும் அந்த ஒட்டகம் ஓடி போச்சுன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு பிடிச்சிட்டிங்களா, எப்போ பார்த்தாலும் பாதையில். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, பொய்யை கண்டினியூ பண்ண முடியல, பிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை. இப்போ பதில் சொல்ல முடியல. இப்போ என்ன செய்கிறாங்க அந்த சஹாபி, ரசூலுல்லாஹ் பயான் பேசுகிறாங்கன்னா அந்த மஜ்லிஸுக்கு வர்றதில்லை. ஏன்னா பார்த்தா என்ன கேட்பாங்க, அந்த ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி கண்ணில் படுற மாதிரி இருக்கிறதே இல்லை. பள்ளிவாசலுக்கு இப்படி வெட்டி பார்ப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசலும் ஒட்டாப்பில் தான் இருந்தது. மெஹராப் இப்படி இருக்குன்னா பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு. அதனால் இப்படி பள்ளிவாசல்களை எட்டி பார்க்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் இருக்காங்களான்னு. யாரும் இல்லைன்னு போய் தொழுதுற வேண்டியது. இப்போ இந்த சஹாபி பள்ளிவாசல்களை இப்படி எட்டி பார்க்குறாங்க, யாரும் இல்லை, தக்பீர் கட்டிட்டாங்க தொழறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. சஹாபி எந்த ஜாபி, ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப நாளாக மஜ்லிஸில் பார்க்க முடியல, கண்ணிலேயே படலை அந்த சஹாபி, விட்டுறதா? கண்ணில் படலைன்னா ஒரு தலைவன் அப்படி தொண்டலை விட்டுறலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் போய் நின்று லேசான 2 ரக்காத் தொழுதுறான். 2 ரக்காத்து கடன்னு தொழுதுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க, நம்ம தொழுகையை ரொம்ப நேரம் தொழுவோம், எவ்வளோ நேரம் ரசூல்லா உட்காந்துருக்க போகிறாங்க, அதனால் என்ன செய்வோம், நம்ம ரொம்ப நேரம் தொழுவோன்னு 4 ரக்காத்தை நீட்டி 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 தொழுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே சொல்கிறாங்க, யா அபா அப்துல்லா, நீ எவ்வளோ நேரம் தான் நீங்கள் தொழ முடியுமோ தொழுங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் தொழ முடியுமோ நீட்டி நீங்கள் தொழுங்க, நான் எந்திரிக்கிறாப்புல இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மனசுக்குள்ள நினச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுருவோம், வேறு வழி இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி தொழுது முடித்தோடனே கேட்குறாங்க, என்னப்பா ஓடி போன ஒட்டகம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த சஹாபி சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு ஒட்டகமே நான் முஸ்லீமான காலத்திலிருந்து அப்படி ஒரு ஒட்டகம் ஓடி போகவே இல்லை யா ரசூலல்லாஹ், தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே அன்றிலிருந்து அந்த சஹாபி இதை திருப்பி நபியவர்களும் கேட்கல, இது போன்ற ஒரு பொய்யை அந்த சஹாபியும் சொல்லவில்லை. தொண்டர்களை வலுப்படுத்துது என்று சொன்னால் இப்படி வலுப்படுத்தினார்கள். நான் சொல்ல நிறைய செய்திகள் இருக்கிறது, நேரக்குறைவின் காரணமாக நிறுத்துகிறேன். வல்ல ரஹ்மான்
மேலூர் சுன்னத் ஜமாத் பேரீக்கம் சார்பாக வருடந்தோறும் தவறாமல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் கியாமத்து நாள் வரை வருடம் தவறாமல் நடத்தக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இன்னும் சுன்னத் ஜமாத் பேரீக்கம் மேலூர் கிளையின் காரணமாக இன்னும் பல நிகழ்ச்சிகள் ஒரே வருடத்தில் நடத்தக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதிகளையும் அதனுடைய வசதிகளையும் அல்லாஹ் தஆலா மேன்மேலும் தந்தல் புரிவானாக. இந்த 50 விழாவை வல்ல ரஹ்மான் ஏற்றல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இந்த கருத்தரங்கம்